வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் மீண்டும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இப்பொழுது இன்றைய சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்வோம். நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள் கடந்த 25 கிழமைகளுக்கு மேலாக ஆன்மா என்ற தலைப்பிலே சிறப்பு சிந்தனை உரை எமக்கு வழங்கி வருகின்றார்கள். ஐயா அண்மையிலே எழுதி பிரசுரித்த ஒரு புத்தகம் நம் ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனைகள். அந்த நூலை அடிப்படையாக வைத்து ஆன்மா என்ற தலைப்பிலே ஐயா நமக்கு இந்த சிந்தனை உரைகளை வழங்கி வருகின்றார்கள். ஆன்மாவை பற்றிய ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டு ஐயா இந்த நூலை எழுதியிருக்கின்றார். அந்த வகையிலே ஆத்மா பற்றிய ஐயாவுடைய ஆழமான அறிவு பாண்டித்யம் நமக்கு கிடைக்கின்றது. அந்த வாய்ப்பை ஐயா நமக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக கனடா ஸ்கை யோகா மன்றம் என்றென்றும் பேராசிரியர் பழனிச்சாமி ஐயாவுக்கு நன்றி கடன்பட்டவர்கள். இப்பொழுது ஐயா இன்றைய பாகம் 25 ஆரம்பிப்பார்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 25ஆம் பாகமாக, இறுதி பாகமாக இன்றைக்கு நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி என்ற கருத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மனம் குழப்பமடைகின்ற போது, பல பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது ஏதாவது ஒரு துணையை நாடுவது அறிவின் இயல்பு, பரிணாமத்தின் இயல்பு. வள்ளுவ பெருந்தகையே அதற்கு சாட்சியாக சொல்லுகிறார். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றாங்கு சார்தரா சார்தரு நோய். அதாவது இந்த தனி மனிதன் ஒரு குடும்பத்தை சார்ந்து வாழ்கிறான். குடும்பங்கள் பல ஒரு சமுதாயத்தை சார்ந்து வாழ்கிறது. அந்த சமுதாய அமைப்பிலே தெரு, கிராமம், நகரம், மாவட்டம், மாநிலம், நாடுகள் அனைத்தும் இணைந்த இந்த நில உலகம். இந்த நில உலகம் தனித்துவமாக செயல்படுகிறதா என்றால் அது சூரியனை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, சூரியனாவது தனித்துவம் வாய்ந்ததா என்றால் இதை போல் 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்த இந்த பால்வழி மண்டலம் அது தனித்திருக்கிறது என்று பார்த்தால் அது காஸ்மாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தை சார்ந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் தனித்து இயங்குமா என்றால் அது சுத்த வெளியை சார்ந்திருக்கிறது. எனவே
தனி மனிதன் முதல் இந்த பெரியக்க மண்டலம் வரைக்கும் எல்லாமே சார்பு வாழ்க்கை தான். அப்ப சாராத ஒன்று எது என்றால் இறைநிலை ஒன்றுதான். எதையும் சார்ந்திருக்கவில்லை, அனைத்துக்கும் சார்பாக அமைந்திருக்கிறது, அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகேன். இந்த வாழ்க்கை என்பதே சார்பு வாழ்க்கை தான். ஆனால் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் எது எதையும் சாராமல் இருக்கிறதோ அந்த இறைநிலையோடு இணைந்து விட்டால் வேறு யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது என்ற கருத்தை தான் பல மகான்கள் இறைவனையே மைய பொருளாக வைத்து பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். இறைநிலை அல்லாமல் வேறு எதுவுமே இயக்கத்தில் இல்லை. அதாவது ஊட்டுவிக்கின்றாய் உண்ணுகின்றேன், உறங்க வைக்கின்றாய் உறங்குகின்றேன், உறங்காத என்னை ஆட்டு வைக்கின்றாய் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதுதான் என்னை. அப்போ இறைநிலையே என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று நேரடியாக இறைவனை சார்ந்து விடுகிறார். இந்த சமுதாயத்தையோ உலகத்தையோ உணவுக்காகவோ தேவைக்காகவோ சாரவில்லை, எல்லாம் இறைவனின் செயலாகவே பார்க்கின்ற பக்குவம். அப்படி இந்த சார்பு வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியுமா? அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிட்டாது. அதனால் ஒரு பிரச்சனையோ துன்பமோ நோயோ வருகின்ற போது யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று தேடுவது, நாடுவது, சரணடைவது மனித குலத்திற்கு இயல்புதான். அதில் வெட்கப்படுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ ஒன்றும் கிடையாது. அதனால்தான் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம். யாருமே இங்கே சுதந்திர மனிதன் கிடையாது, எல்லாருமே சார்பு மனிதர்கள் தான். அப்ப நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் தானே நமக்கு ஒரு உதவி செய்வார்கள். ஓரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று சொன்னதோட அர்த்தம் என்ன? இது போல இந்த சமுதாய அமைப்பை புரிந்து கொண்டு மற்ற இடத்திலே நாம் பல வசதிகளை, கடன்களை பெற்றுக்கொள்கிறோம். நம்மால் முடிந்த கடமைகளை மற்றவர்களுக்கு ஆற்றவும் செய்கின்றோம். எனவே இந்த கொடுப்பதும் வாங்குவதுமான, தருவதும் பெறுவதுமான ஒரு இயற்கை நியதி. அதனால் இதிலே தாழ்வு நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அதை குறிப்பாக வலு பெருந்தகை இரவு இரவு அச்சம் என்று 2 அதிகாரங்களை தந்திருக்கின்றார். இப்ப இரவு என்பது என்ன? 2 பொருள் உண்டு. இந்த வார்த்தைக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று காலத்தை குறிக்கின்றது, இரவு நேரம். இன்னொன்று இறத்தல், பிச்செடுத்தல் என்ற இரவை குறிக்கிறது. இதுல இப்போ மருத்துவத்துறை என்ன சொல்கிறது? மெட்டபாலிக் சிஸ்டம் சொல்கிறது, வளர்சிதை மாற்றம். அப்போ ஒவ்வொரு இயக்கமும் ஜீவன்கள் மட்டுமல்ல, எல்லா இயக்கங்களும் வளர்சிதை மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அணுக்கள் கூடிக்கொண்டும் இருக்கும், அணுக்கள் பிரிந்து கொண்டும் இருக்கும். எனவே இந்த கூடுதலும் பிரிதலும் என்ற வாழ்க்கை இயற்கையின் அமைப்பு, ஒரு அங்கம், இயற்கையின் சட்டம். எனவே இந்த இரவு என்பது இயற்கையின் அடிப்படையில் சமன்படுத்துவது. எப்படின்னு பாருங்களேன். இப்போ வீடுகளிலே பூச்செடிகளை முதல் தென்னை மரம் வரைக்கும் பல வகை செடிகளை வளர்க்கிறோம். காலையில பார்க்கிற போது சில மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். நேற்றைக்கு இல்லாத சில மாற்றங்கள் காலை நேரத்தில் பார்க்கிறோம். சரி, மாலையில பார்க்கின்ற போது இதுல வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா என்று பார்த்தா ஒன்றும் இருக்காது. மீண்டும் அடுத்த நாள் காலையிலே சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அப்ப காரணம் என்ன என்று பார்த்தால், பகல் பொழுது என்று உழைக்கின்ற நேரம். பகல் பொழுது என்பது உழைக்கின்ற நேரம், ஈட்டுகின்ற நேரம். தாவரங்கள் பஞ்சபூதங்களை கொண்டு
அதுல முக்கியமானது சூரிய வெளிச்சம். இந்த பஞ்சபூத ஆற்றலை பயன்கொண்டு தனக்கு தேவையான ஆற்றல்களை அது உருவாக்குகிறது, உற்பத்தி செய்கிறது. அப்படி ஈட்டிய ஆற்றலை இரவு நேரத்துல ஆணி வேர் சல்லி வேர் முதல் கிளை உச்சி நுனி வரைக்கும் எல்லா அணுக்களிலேயும் அந்த ஆற்றலை பரப்பி நிரவி சில மாற்றங்களை அதில் நிகழ்த்துகின்றது. அடுத்த நாள் காலையில் அதை பார்க்கின்றோம். இதே போல ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப எங்கே இருந்து பெற்றோம், எங்க எது நமக்கு என்ன விலை தந்து பெற்றுக்கொண்டோம்? அதனால்தான் இயேசுபிரான் சொல்லுவார், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். ஆனா இது ஏன் மனித சமுதாயத்துக்கு ஒத்து வரவில்லை என்றால், இலவசமாக பெற்றோம், உண்மைதான். அது இலவசமாக அளிக்கின்ற போது உழைக்கின்ற உத்வேகம் இருக்காது என்பது தமிழ்நாடு சாட்சி. மது போதையில வீழ்த்து விட்டால் யார் தொழில் செய்வாங்க? அப்போ தொழில் செய்யாமல் இருக்க முடியுமா? அப்போ வடநாட்டு இளைஞர்கள் தொழில் வாய்ப்பை தேடி நிற்கிறவங்க இங்க வந்து தொழில் வாய்ப்பை பெறுகிறார்கள். எனவே தருவதற்கு ஆள் இருந்தால் உழைப்பதற்கு மனிதன் தயங்குவான், விரும்ப மாட்டான். அதனால் இலவசமாகத்தான் கிடைக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் அதை உழைத்து இயற்கையிலிருந்து இலவசமாக பெறலாமே தவிர ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்திலிருந்து இலவசமாக பெறக்கூடாது. அதைத்தான் என்ன சொல்றார் வள்ளுவர், பிச்சை எடுப்பதை விட செத்து போன்றார். அதாவது சான்றோர் பெருமக்கள் உலக நலத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய குருமார்கள், சான்றோர் பெருமக்கள், இவர்களுக்கு பசி நேர்ந்தது என்று சொன்னால் இவர்களை படைத்த இறைவன் ஒளிந்து போகட்டும் என்கிறார். அது ஒரு அற்புதமான ஒரு குரல் இருக்கு. பறந்து கெடுக உலகை ஏற்றியான் அடிமொழிப்பார். இதே கருத்தை கவிஞர் கண்ணதாசன் அழகா பயன்படுத்துவார். இளமையில் கொடுமை எந்த வறுமை அம்மா என்றும் இதுதான் நீதி என்றால் இறைவன் வேண்டுமா? எனவே இது இயற்கையின் அமைப்பே, இது தருவதும் பெறுவதும் தான். அது மறந்த ஒரு சூழ்நிலை சமுதாயத்தில் அமைந்தால் இப்படி இந்த விதியை தந்த இறைவனே ஒழிந்து போகட்டும் என்று சபிக்கிறார்கள் ஞானிகள். அதனால் இதை புரிந்து கொள்கின்ற போது பெற்றேன் என்பதோ தந்தேன் என்பதோ ரெண்டுமே கிடையாது. கீதின் சாரம் என்று ஒரு சில வரிகள் உண்டு. அதுல எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு, எதை படைத்திருந்தாய் வீணாவதற்கு, எதை நான் கொடுத்தேன் என்கிறாயோ, இங்கே இருந்து எடுக்கப்பட்டது இங்கே கொடுக்கப்பட்டது. இன்று உன்னுடையது நாளை வேறொருடையதாகும், மற்றொரு நாள் அது இன்னொருடையதாகும். இந்த மாற்றம் உலக நீதியாகும். அப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நான் வீடு வாங்கிட்டேன் என்று சந்தோஷப்படுவதற்கோ, ஐயோ வீட்டை வித்துட்டனே என்று வருத்தப்படுவதற்கோ ஒன்றுமே இல்லை. இந்த வீடு ஏற்கனவே பல 100 பேர் கை மாறித்தான் இன்றைக்கு நம்மதாக இருக்கிறது, நாளைக்கு இன்னொரு ஆகும். எனவே வந்ததுதான் போகுமே அல்லாது வரும் முன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ? இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நட்டமேது என்கிற மகர்ஷி. எனவே இந்த இயற்கை உண்மைதான் இரவு இரவு அச்சம் என்ற 2 தலைப்புகளிலே வள்ளுவ பிறந்தகை மிக விரிவாக பேசியிருக்கின்றார். எனவே இந்த சார்பு வாழ்க்கை நம்முடைய உறவோ நட்போ சமுதாயமோ அரசாங்கமோ செய்கின்ற உதவிகளை நாம் பெற்றுக்கொண்டு வளப்படுத்திக் கொள்கின்றோம். அப்படி இவர்கள் எல்லோராலும் செய்ய முடியாத சில நன்மைகள் அல்லது தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள், நோய்கள், இது யார் தீர்ப்பாங்க? அப்ப இறைவன் நமக்கு துணை செய்வான் என்று ஒரு கருத்தை நம்முடைய முன்னோர் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப துன்பம் வருகின்ற போது இறைவனிடத்துல போய் பூஜை புனஸ்காரங்கள், சடங்கு முறைகள் அல்லது உண்ணாவிரதம் இப்படியெல்லாம்
ஏதோ ஒன்றை வேண்டிக் கொண்டு செய்கிறோம். இவற்றினுடைய நோக்கம் என்ன என்ற அந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற அடிப்படை தாக்கம் எண்ணத்தின் வலிமை. அது அவருடைய வலிமையை பொறுத்து மாற்றங்களை நிகழ்த்தலாம், அல்லது நிகழ்த்தாமல் போகலாம், அல்லது காலதாமதம் ஆகவும் செய்யலாம். இது அவருடைய நம்பிக்கையை பொறுத்தது. இதன் அடிப்படையில நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. தடுக்க முடியாத, தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் வரும்போது எங்க போய் விட போறோம்? நாத்திகர்களே கோவில் சுத்துவாங்க. இப்ப பார்த்தோம்ல, சமீபத்துல யாரோ மந்திரி கோயில் போய் சுத்திட்டு இருந்தாரு. இது போல இந்த பகுத்தறிவாதம் எல்லாம் தனக்கு நோய் வருகின்ற வரைக்கும் தான், பிரச்சனை வருகின்ற வரைக்கும் தான். பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாமே பகுத்தறிவுல காணாம போய் பேரறிவோடு சரண்டர் ஆக வேண்டியதுதான். அதனால் சிக்கல் என்று வருகின்ற போது இறைவனை நாடுவது என்பது கடைசி தரமான ஒரு சரணாகதி. இதை அடையக்கூடிய அல்லது அடைந்தால் பெறக்கூடிய மாற்றங்கள், அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதைத்தான் ஆத்மாவை பற்றி இத்தனை வாரங்களாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு நன்மையோ தீமையோ யார் கொடுக்க முடியும்? தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். வேறு யாரோ நமக்கு தண்டனை வழங்கவில்லை. நம்முடைய மனசாட்சியாக நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனே விதிக்கின்ற தீர்ப்பு. நல்லது செய்தால் நல்ல பலன்களை அனுபவி, பாவத்தை செய்திருந்தால் அதுக்கு தகுந்த துன்பத்தை, நோயை அனுபவி. இரண்டு தீர்ப்புகளையும் தருபவன் இறைவனே தான். அப்ப யார் இதற்கு காரணி? நம்முடைய செயல்கள் தான். அதை பட்டினத்தார் சொல்றார், பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கனே வந்து மூண்டதுவே. இந்த ஊஞ்செடுத்த பின் செய்த தீவனை ஏதும் இல்லை. பிறந்த பிறகு யாருக்கும் நான் ஒரு பாவத்தையும் செய்தது கிடையாது. ஆனாலும் இந்த துன்பம் ஏன் எனக்கு வந்தது? பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ. சோ பிறப்பதற்கு முன் இவர் எப்ப பண்ணினாரு? தாய் தந்தையாக, தாத்தா பாட்டியாக 6 தலைமுறைகளிலே நான் என்பது என்ன? ஆத்மா. அப்ப ஒவ்வொரு தலைமுறை என்பதும் ஆத்மாவின் தொடர் பயணம். ஒவ்வொரு தலைமுறை என்பது ஆத்மாவின் தொடர் பயணம். ஆத்மா அழிவதும் இல்லை, அவருடைய பதிவுகள் நீர்த்து போவதும் இல்லை. அதற்கு தகுந்த காலத்திற்கு, முதிர் நேரத்திற்கு தகுந்தாற்போல் அந்த விளைவுகள் துல்லியமாக, நிச்சயமாக அவரவர்களுக்கே தரப்படும். எனவே ஒரு பிறவி என்ற உடலை மட்டும் கணக்கு வைத்து பார்க்காமல், இந்த உடலுக்கு முன் வாழ்ந்த 6 தலைமுறைகள் என்று கணக்கு பார்த்தால் தெய்வநீதி துல்லியமானது என்பது புரியும். அப்ப இறைவனை சார்கிறோம், சரணடைகிறோம் என்றால், பைபிள்ல இயேசுபிரான் அழகா சொல்வார். ஒரு வயதான நோய்வாய்ப்பட்ட ஒரு மூதாட்டி இயேசுவிடத்திலே, அவருடைய தரிசனத்திலே அது சுகமாகும் என்ற நம்பிக்கை பரவலாக இருந்த காலகட்டத்தில் எப்படியாவது அவரை சந்தித்து விட்டால் போதுமே என்று தவிப்பாங்க. அப்போ ஒரு நாள் இயேசுபிரான் அந்த ஊருக்கே வர்றார். கூட்டம் நிறைய இருந்தது. இந்த அம்மா இப்படி முண்டி பிடிச்சு போய் இயேசுடைய அங்கியை பற்றி விடுகிறார் பின்னாடி. இயேசு திரும்பி பார்க்கிறாரு, புரிஞ்சுக்கிறார் இந்த அம்மா வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அதனாலதான் ஆதரவு தேடி இருக்கிறாங்க என்று. சரி, உடனே தன்னுடைய தவம் வலிமையை கொண்டு அந்த அம்மா குணப்படுத்துகிறார். அடுத்த சொல்றாரு, நீ சொஸ்தமானாய், மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்யாதிருப்பாயாக என்று தெளிவா சொல்றார். இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்விலே என் தவ வலிமையை கொண்டு உன்னை நான் குணப்படுத்தி விட்டேன். ஆனால் மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்யாதிருப்பாயாக. அப்ப இது போன்ற கருத்துக்கள் தான் மக்கள் மனதிலே விதைக்க வேண்டும். அப்பதான் அவர்களுக்கு இறைவனை நம்பினால் மட்டும் போதாது, யாருக்கு இறைவன் அருள் புரிவான், யாருக்கு இறைவன் அருள் புரிவான். இப்போ
ஆண்டவன் வழிபடுவதற்காக எத்தனையோ கோவில் முறைகள், ஒவ்வொரு மதத்துல ஒரு மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கு. இப்போ நம்முடைய வழக்கப்படி பார்த்தோம்னு சொன்னா, இந்த கோவில் இருக்கிற தெருவுக்கு போனாலே போதும், வாங்க 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 வாங்க, தேங்காய் வாங்கிக்கங்க, பழம் வாங்கிக்கங்க, மாலை வாங்கிக்கங்க என்று கூவி கூவி அழைப்பாங்க. சரி, நாமளும் போய் பணத்தை கொடுத்து எல்லாம் வாங்கிக்கிறோம். பிறகு உள்ள போற போது அன்னதானம் நடக்குது, நன்கொடை கொடுங்க, அதுக்கும் கொடுத்து ரசீது வாங்கிக்கிறோம். கோவில் புனரமைப்பு நடக்குது, நன்கொடை கொடுங்க, அதுக்கு ஒரு ரசீது வாங்கிக்கிறோம். சரி, எல்லாம் சுத்தி வந்து வணங்கி கடைசியில கருவறைக்கு வருகின்ற போது தீபாராதனை நடக்குது, அர்ச்சனா அபிஷேகம் பண்ணிக்கிறோம். அர்ச்சகர் தீபாராதனை தட்டை கொண்டு வர்றாரு, அதுல ஒரு காணிக்கை வைக்கிறோம், அவர் பிரசாதம் கொடுக்குறாரு. சரி, எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றோம். தர்மம் பண்ணுங்க சாமின்றாங்க பிச்சைக்காரர்கள். சரி, அவனுக்கும் பணத்தை கொடுத்துட்டோம். இப்போ ஒரு கேள்வி, எதற்காக நாம் ஆலயம் வந்தோம்? இறைவனின் திருவருளை பெறுவதற்காக. பெற்றுக்கொண்டோமா? ஒரு சுய ஆய்வு தான். பெற்றுக்கொண்டோமா? நாம் கேட்கறது அவனே கொடுத்துருப்பான். எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? அடையாளம் என்ன? இறைவன் அருள் பாலித்தான் என்பதற்கு அடையாளம் என்ன? சரி, இப்போ இந்த பக்தனுக்கும் அந்த கருவறையில் இருக்கின்ற தெய்வத்துக்கும் ஒரு உரையாடல், ஒரு சம்பாஷணை நடந்தா எப்படி இருக்கும்? இவன் திருவருளை கேட்கிறான். இறைவா, உடைய திருவருளை எனக்கு அள்ளி வழங்கு. தெய்வம் திருப்பி கேட்குது, என் திருவருளை தருவதற்கு நீ எனக்கு என்ன செய்தாய்? என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? பெரிய மாலை போட்டிருக்கேன், அர்ச்சனை பண்ணியிருக்கேன், தேங்காய் பழம் உடைச்சிருக்கேன். அவர் சொன்ன அர்ச்சனை காத்துல போச்சு. நீ உடைச்சு தேங்க நீ தான் எடுத்துட்டு போற. அபிஷேகத்தை நீ தான் வலிச்சு எல்லாத்தையும் கொடுத்தீங்க, சாடி போயிட்டீங்க. சார், அன்னதானத்துக்கெல்லாம் காசு கொடுத்தேன் சார். அன்னதானம் யாருக்கு போட்டீங்க? பசிக்கிற வயிற்றுக்கா? உன்ன மாதிரி வர பக்தர்கள் தானே எல்லாம் கூடி உட்காந்து சாப்பிட்டீங்க. உங்களுக்கு என்ன காசு இல்லையா சாப்பிட்றதுக்கு? இல்லை கொண்டு வரதுக்கு வசதி இல்லையா? எதுக்கு அன்னதானம் சாப்பிட்டீங்க? சரி, புனரமைப்புக்கெல்லாம் நன்கொடை கொடுத்தேன் சாமி. அது உன்னுடைய முன்னோர்கள் வந்து கும்பிட்றதுக்காக ஒரு இடத்த வச்சாங்க, இதை பராமரிப்பு செய்வதற்கு உண்டியில வச்சாங்க, குருக்களுடைய வாழ்க்கை தேவைக்கு தட்சணை வச்சாங்க. எனக்கு என்னப்பா நீ செஞ்ச? உனக்கு என்ன வேணும் சாமி சொல்லு. தங்குறம் இருக்கமா, கும்பாபிஷேகம் பண்ணணுமா, என்ன வேணும் சொல்லு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னுடைய தெய்வ நீதியின்படி நடப்பவர்களுக்கு நானே எனது திருவருளை அள்ளி தருவேன், கணக்கு பார்க்க மாட்டேன்ப்பா. அது என்ன தெய்வ நீதி? தெய்வ நீதினா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மை மட்டுமே செய்யக்கூடிய எண்ணம், சொல், செயல். இதுதான்ப்பா தெய்வ நீதி. இதுக்கு முரண்பட்டால் அது பாவம்னு கணக்கு. பக்தன் சிரிச்சான். சாமி, உனக்கு உலகமே புரியல. நீ சொல்ற மாதிரி தெய்வ நீதியை நான் பின்பற்றினால் நான் எப்படி பணக்காரனாக முடியும்? இது மாதிரி நடந்தா நான் எப்படி உயர்ந்த பதவிகள் எல்லாம் அடைய முடியும்? இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியம் இல்லை சாமி என்றாரு இவர். அப்ப இறைவன் சொல்றான் சிரிச்சுக்கிட்டு, உன்னிடத்திலே ஒன்றை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக எனது திருவருளை அளந்து கொடுப்பதற்கு நான் வியாபாரி அல்ல மகனே. உன்னிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக பெரிய மாலை போட்டியா, இந்த 50 மில்லி, அபிஷேகம் பண்ணியா, இந்த 250 மில்லி என்று அளந்து கொடுப்பதற்கு நான் வியாபாரி அல்ல. இது விற்பனைக்கும் அல்ல. திருவருள் நாட் ஃபார் சேல். எனவே எத்தனை பேர் தெய்வத்தை எப்படி எப்படி வணங்கினாலும் தெய்வ கடாட்சம் யாருக்கு கிட்டும் என்றால், யாரு தெய்வநீதிப்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே தெய்வத்தின் கடாட்சம் கிட்டும், தெய்வத்தின் அருள் கிட்டும். மற்றவர்கள் என்ன வேஷம் போட்டாலும் சமுதாயத்தில் பக்திமான் அப்படின்னு ஒரு பெருமை கிடைக்குமே தவிர
இறைவனின் கணக்கில ஒன்றும் கிடைக்காது. எனவே வெறுமனே இறைவனை சார்ந்து விட்டேன் என்பது வெறும் வாய் பேச்சு. சென்ற வகுப்பில் சொன்னமே, சரணாகதி என்பது உயர்ந்த நிலை, ஞானத்தின் உச்சம் சரணாகதி. அது சாதாரண நம்பிக்கையில மட்டுமே வந்துவிடாது. எனவே இந்த உச்சம் என்பதை தான் அடக்கம் அமரர் உய்க்கும் என்கிறார் வள்ளுவர். அடங்குதல் என்றால் எதில் அடங்குவது? உன்னிலே நான் அடங்க, அதான் அடக்கம். ஸோ பதவிக்கு அடங்கலாம், அதிகாரத்துக்கு அடங்கலாம், சட்டத்துக்கு அடங்கலாம். ஆனா உண்மையான அடக்கம் என்பது என்ன என்றால் உன்னிலே நான் அடங்க. அந்த இறைவனிடத்திலே அடைக்கலம் பெறுகிறோமே, அடக்கம் பெறுகிறோமே, அந்த அடக்கம் அமர் அருள் உய்க்கும். அமர் என்றால் இறப்பு இல்லாதது. அருள் என்றால் அருவமாக இறைத்துகள் முதல் நமது ஜீவாத்மா வரைக்கும் உள்ளடக்கம் பெற்றிருக்கின்ற இறைநிலை. அப்ப அமர் அருள் என்றால் என்றைக்கும் என்ன சொல்லுவோம், காலாவதி ஆகாதது. அதுதான் இறை அருள். அதுதான் அடக்கம், அமர் அருள், இறை அருள். எனவே அடக்கம் அந்த மேன்மையை தரும். அடங்காமை இருள் உய்த்துவிடும், பாவத்தில் நம்மை தள்ளிவிடும். அதனால்தான் இந்த அடக்கத்திற்கு துணை செய்வது எது, வழிகாட்டுவது எது என்றால் தவம் மட்டுமே அதற்கு வழி. தவம் செய்யவில்லை என்றால் இந்த ஆன்மாவை அவம் ஆட்கொண்டு விடும். அப்ப ஆன்மாவை அவம் அடிமைப்படுத்தி விட்டால் ஆண் கூட்டல் அவம் ஆணவம், அரகன்ஸ். ஆணவத்தில் ஏதாவது உள்ள போகுமா? இரண்ய மாதிரி, ராவணன் மாதிரி ஒன்றும் உள்ள போகாது. அதனால் பணிவு அடக்கத்தின் முதல் நிலை. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். அந்த பணிவு எப்போ வரும் என்றால் மற்றவர்களை உயர்வாக நினைக்கின்ற போதுதான் பணிவு வரும். தன்னை உயர்வாக நினைத்தால் ஆதிக்கம் தான் வரும். அப்ப தன்னை உயர்வாக மதிப்பதே அறியாமையின் துவக்கம், உச்சம், ரெண்டும் அதுதான். எனவே இந்த அறிவு அறியாமை என்பதுல எல்லாம் அறிந்தவர்கள் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா என்று கற்றது கைமண் அளவு என்று அடக்கம் பெறுவதிலே நன்மை உண்டு. எனக்கு எல்லாம் தெரியும், சாஸ்திரம்லாம் நான் படிச்சிருக்கிறேன், கொஞ்சம் வித்யா கர்வம், அதிலேயும் துன்பம் இல்லை. அறியாமை, நான் ஒரு முட்டாளுங்க, எனக்கு என்ன தெரியும், இதுலேயும் எந்த துன்பம் கிடையாது. ஆனால் அறியாமையில் வாழ்கின்ற ஒருவன் தனக்கு எல்லாம் தெரிந்தது போல வந்தான் வச்சுங்களேன். இப்போ சனாதனத்தை ஒருத்தர் பேசினார், அதை பத்தி அவருக்கு என்ன தெரியும், அதை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? இது போல வெறுமனே பதவி இருந்தால் போது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதி இருக்கு பாருங்க, அது தன்னையும் அழிக்கும், மக்களையும் அழிக்கும். எனவே இதுல மிக ஆபத்தானது எது என்றால் அறிவில்லாதவன் தன்னை மேதையாக நினைப்பதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அதை வள்ளுவர் இன்னொரு கோணத்தில் என்ன சொல்ல தெரியுங்களா? அறிவில்லாதவனின் செல்வம் அறிவுள்ளவன் வறுமையை விட ஆபத்தானது. அறிவில்லாதவன் கையில கிடைக்கின்ற செல்வம் அறிவுள்ளவனின் வறுமையை விட ஆபத்தானது. ஏன்னா அறிவுள்ளவர்கள் வறுமையே இருந்தாலும் கூட யாரையும் ஏய்த்து பிழைக்கும் நினைக்க மாட்டாங்க. தன் திறமை வளர்த்து கொண்டு தர்மத்தின்படி வாழத்தான் பார்ப்பார்களே தவிர யாரிடத்தையும் ஏய்க்க மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள். ஆனால் அறிவற்றவன் கையில் பணம் கிடைத்தால் என்னென்ன நடக்கும் என்பதுதான் இன்றைக்கு மக்கள் சந்திக்கின்ற வாழ்க்கை. எனவே இந்த பணிவு அடக்கம் இதை அடையாளம் காணாமல் போவதற்கு காரணம் என்ன? அறியாமை, ஆணவம்.
இப்படி பணிவில்லாத பக்தரிடத்துல சரணாகதி எப்படி சாத்தியமாகும்? அதனால்தான் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? முதலில் வாழ்க்கை என்றால் என்ன? எங்கிருந்து வந்தோம்? எங்க போக போறோம்? இதுல இடையில என்ன வாழ்க்கை? அதாவது நம்ம காஞ்சி பெரியவர் சமீபத்தில் இருந்து போனார் இல்லைங்களா? அவர் ஒரு முறை ஆலயருக்கு வந்திருந்தார். அப்போ சாமி இடத்துல சில விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த பிரம்ம ஞானம்னு நீங்க பொம்மநாட்டிகள்லாம் தந்துட்டு இருக்கீங்களே, இது எவ்வளவு உயர்ந்த ஒரு இது தெரியுமா? ஆதிசங்கரரே அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலமாச்சு. அப்பந்தான் பிரம்மசூத்திரம் எழுதினார். அப்படிப்பட்ட உயர்ந்த பிரம்ம ஞானத்தை நீங்க எல்லாருக்கும் ஈஸியா கொடுக்குறீங்க, பொம்மநாட்டிகள்லாம் கொடுக்குறீங்களே என்று கேட்டார். மகர்ஷி ஒன்னும் அமைதியா சொன்னார். நான் அதெல்லாம் படிச்சது இல்லைங்க. பிரம்மசூத்திரம் அது இதெல்லாம் வேதங்களெல்லாம் நான் படிச்சது இல்லை. எங்கேருந்து வந்தேன்னு தெரியும், எங்க போக போறேன்னு தெரியும், இங்க என்ன செய்யணும்னு தெரியும். இதைத்தான் பிரம்ம ஞானம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அவர் சைலண்ட் ஆயிட்டார். அவருக்கு தெரியாது இல்லை, எங்கிருந்து வந்தோம்னு தெரியாது, எங்க போக போறோம் தெரியாது, இந்த வாழ்க்கையில நம்மால் உலகத்திற்கு என்ன நன்மை என்பதும் தெரியாது. எப்படி பேச முடியும்? எனவே இந்த வாழ்க்கை என்பது 2 நுனிகளை தெரிஞ்சுக்கணும். முதல்ல துவக்கம், முடிவு. அதை தெரிந்து கொண்ட பிறகு இங்கே நமக்கு என்ன கடமை? வெறும் தின்று தூங்கி செத்து போக பிறந்தோம். அது என்ன வாழ்க்கை? அது சொல்லுங்க. ஒரு முறை நம்ம வங்கியில பணியில் இருந்த காலத்துல ஒன்மேன் பிரான்ச் கடைசி டைம்ல 200-300 பேர் வருவாங்க. ஒரே ஸ்டாஃப் தான் நான் கவுண்டர்ல. அப்போ ஒரு நண்பர் எவ்வளவு நேரங்க, 2 மணி நேரம் ஆயிப்போச்சு, இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னாரு. நான் கேட்டேன், நீங்க வரும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? அதுவும் 100-150 பேர் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி 150 பேர் நான் டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஆளுக்கு 1 நிமிஷம் போட்டுக்குங்களேன், 150 நிமிஷம் ஆச்சு. 2.5 மணி நேரம். இப்போ எனக்கு 2 மணி நேரத்தில் வந்துட்டீங்க இல்லையா? அவரு பதில் சொல்ல முடியல. அப்போ நான் அடுத்து ஒன்று சொன்னேன். எனக்கு ஏதோ சிரிப்பா தோணுச்சு. பரவாயில்லைங்க, நீங்க 2 மணி நேரம் வீணா போச்சேன்னு வருத்தப்படுறீங்க. நாட்டில் பல பேர் பிறந்ததே வீணா இருக்குது, அவங்களெல்லாம் பரவாயில்ல, நீங்க 2 மணி நேரம் வருத்தப்படுறீங்க அப்படின்னு. நான் பாராட்டுறேன்னா இல்லை கிரிட்டிசைஸ் பண்றேன்னா புரியல. அது மாதிரி இந்த பிறப்பையே ஒரு ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு பெருமை இல்லாம ஏதோ விலங்கு போல் வாழ்ந்து போறாங்களே. இதுல என்ன இருக்கு? இது மட்டும் இல்ல, இவனுடைய வாழ்க்கையே அல்லாட்டமா இருக்கிற போது 4 குழந்தைகளை பெத்துக்கிறானே, அந்த குழந்தை படுற பாட்டை நினைச்சு பார்த்திருக்க வேண்டாமா? நமக்கே தகுதி இல்லை, திறமை இல்லை, அறிவு இல்லை, ஏதோ ஏமாத்தி எப்படியோ பொழைச்சிட்டோம். இதே பாவத்தில் நம்ம குழந்தைகளும் வளரணுமா வாழணுமா யோசிச்சு பார்த்திருந்தா பெற்றுக்குவாங்களா? அப்போ என்னவோ பேசுறாங்க, குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு சொன்னா ஏதோ பெரிய பாவத்தை நான் போதிக்கிற மாதிரி நினைக்கிற பல பேர் இருக்கிறாங்க. ஆனா இவருடைய கேள்விக்கு, தடுமாற்றத்திற்கு நான் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, ராமபிரான். ராமாயணம் மிக அற்புதமான இதிகாசம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நமக்கு விடை அதில் இருக்கும். மகாபாரதத்தில் கொஞ்சம் ஆழ்ந்து உள்ள போகணும், ஏன்னா கிளைக்கதைகள் நிறைய இருக்கும். ஆனா ராமாயணத்துல கிளைக்கதைகள் கிடையாது, ஒரே மெயின் ஸ்கிரிப்ட் தான். அப்போ 16 வயதுல திருமணம் ஆகிறது. 12 ஆண்டுகள் அரண்மனை வாசம், அற்புதமான வாழ்க்கை. நாம கல்யாணமாகி 3 மாசத்துலயே விசேஷம் சொல்லி ஒவ்வொரு சொந்தக்கார வீட்டுக்கும் விருந்துக்கு போயிடணுமே. ஆனா ராமன் 12 வருஷமாச்சு, குழந்தையே பிறக்கல. சரி, வனவாசம் போக வேண்டியது, தவம் பண்ணணும், மர உரி தரிக்கணும் என்றுதான் கைகேயி நிபந்தனை வைத்தார்களே தவிர, நீ குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று நிபந்தனை அங்க இல்லை. அப்போ
அந்த 14 வருஷமும் குழந்தை இல்லை. சரி, இதில் ஒரு 12, அதில் ஒரு 14, 26 வருஷம் மன வாழ்க்கை, குழந்தை இல்லை. ஓகே. ஆனா ராவணனை வதம் செய்து பட்டாபிஷேகம் பண்ணின பிறகு அடுத்த ஆண்டு இரட்டை குழந்தை பிறக்குதே, இது எப்படி சாத்தியம் யோசிச்சிருக்க வேண்டாமா? அப்ப என்ன இலக்கணத்தை தந்தது ராமாயணம்? ராமர் கோயில் கட்டின பெருமை இல்லைங்க, ராமனுக்கு பக்தனா இருந்த பெருமை இல்லை. இதுக்கான இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில பின்பற்றி பயன் பெறலாம். அப்ப என்ன இலக்கணத்தை சொன்னாங்க? ஆத்மாவை அடையாளம் காணணும், ஆணவத்திடம் சிறைப்பட்டிருக்கின்ற ஆத்மாவை விடுதலை செய்யணும், அந்த விடுதலை பெற்ற ஆத்மாவோடு இல்லறம் நடத்தி குழந்தைகளை பெறணும். அப்ப 43வது வயதிலே தான் ராமனுக்கு குழந்தை பிறந்தது. பரம்பொருள் ராமனுக்கே ஒரு குழந்தை பெறுவதற்கான தகுதி 43வது வயசுல வந்ததே, இந்த திருவாத்தனகள்லாம் கண்டபடி பெற்று விட்டுறாங்களே. இந்த கருத்தை தெளிவுபடுத்தியிருந்தால் இவ்வளவு ஜனத்தொகை ஆயிருக்குமா? பற்றாக்குறை வந்திருக்குமா? அப்ப எல்லா குற்றங்களுக்கும் காரணம் என்ன என்றால் பற்றாக்குறை வளங்கள், அளவுக்கு அதிகமான ஜனத்தொகை. அப்ப புடுங்கி தீங்கிறது தான் வாழ்க்கையா மாறும். இப்போ நமக்கு ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சிந்தனை சிக்கனம் இருந்தா ஒரு சம்பளத்துல கூட வாழ்க்கை நிலையாகவோ வாழ்ந்துடலாம். ஆனா சுய தொழில் செய்பவர்கள் இடத்துல நீங்க தர்மம் பேச முடியுமா? பாருங்க. அவன் அன்றாட காட்சிக்கு அவசரப்படுற போது பசி வந்துட 10 பறந்து போமன்னாங்க. அது என்ன 10? அன்புடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, அடக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, பொறையுடைமை, நானுடைமை. 10 சொத்துக்கள். இந்த 10ம் காணாம போயிடும் எப்போ? பசி வந்தா. இதுல சிக்கிக்கொண்ட சமுதாயம் எப்படி தர்மத்தின் போய் வாழ முடியும்? அப்ப இது காரணம் யார்? சொல்லித்தரவனை நிலையில் இருந்த மதவாதிகள், அதற்கான வழிவகை செய்து தர வேண்டிய பொறுப்பில் இருந்த அரசியல்வாதிகள். 2 கூட்டு கலவணிகள் தான் எல்லா குற்றத்திற்கும் காரணம். எனவே மக்களை குறை சொல்வதில் அர்த்தம் இல்லை. என பொறுப்பேற்றவர்கள் அந்த பொறுப்பை சரியா செய்யல. அப்படி செய்திருந்தால் எதை சார்வது? கர்மாவை தான் சார்ந்தாகணும். ஏன்னா இறைவனே செயல் வழியாகத்தான் செயல்படுகின்றான். அதாவது தெய்வநீதி அகத்துணர பிரம்மஞானம் தந்தேன், செயலுக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாம் இந்நூல் தருகின்றேன். என் இறைவனே செயலுக்கு விளைவாகத்தான் வருவான். அதனால் பயன் என்ன தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால் உப்பு தினமும் தண்ணி குடிச்சாருன்ற மாதிரி பாவம் செஞ்சவன் அழுதுதான் தீரணும், வேறு வகை வாழ்க்கையே கிடைக்காதுங்க. அதனால் தெய்வத்தை சார்வது என்று சொன்னார். எப்படி இயேசுபிரான் சொன்னார்? துன்பத்தை நீக்கிவிட்டேன், மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்யாதிருப்பாயாக. அப்போ ஆண்டோடத்திலே நாம் சரணடைகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம்னு அர்த்தம். என் செயல் என்பதெல்லாம் இறைவா என்னுள் இருக்கும் உன் செயலே என்ற ஒரு பக்குவம் தான் சரணாகதி. அப்ப இறைவனே நம்முடைய செயல்களை பொறுப்பெடுக்கிறான் என்று அர்ப்பணித்து விட்டார். பிறகு நமக்கு என்ன வேலை என்றால் இறைநீதியை மதித்து வாழ்வதுதான் வேலை. இப்போ இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம், நீ பார்த்துக்கோன்னு சொல்லி. சாப்பாடு வீட்டுக்கு நேரம் வந்துருமா ஸ்விக்கியில? அப்போ ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும், அந்த உணவுக்கு ஒருத்தன் உழைத்தாக வேண்டும். அப்போ
விவசாயி தொழில் செய்யவில்லை என்றால் வள்ளுவர் நெத்தியடியா சொல்றார், எல்லா பற்றுகளையும் விட்டுவிட்டோம் என்று சொன்ன முனிவர்கள் உயிரையும் விட வேண்டி வரும். அப்ப யார் மதிப்புக்குரியவர்கள்? பண்டிதர்களா, விவசாயிகளா? ஏன்னா உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் அவரு தான். அவர் விவசாயம் பார்க்கல, உனக்கு சோறு இல்லை, செத்துதான் போகணும். அப்போ முற்றும் துறந்தவர்கள் உயிரையும் துறக்க வேண்டி வரும் என்று வள்ளுவரே சொல்லி வச்சிருக்கார். அதனால் இங்கு உழைக்காமல் வாழ்வதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. அவரவர் தம் அறிவின் உழைப்பினால், உடல் உழைப்பினால் வாழ்வதென்ற முடிவும். உடல் உழைப்பையோ அல்லது அறிவின் உழைப்பையோ கொண்டுதான் வாழ்ந்து ஆகணும். இங்க தண்டச்சோருக்கு வாய்ப்பே கிடையாது. எனவே இதை புரிந்து கொண்டும் என்று சொன்னால், இறைவனை உட்கார்ந்து முழு நாள் உட்கார்ந்து பஜனை பாடிட்டு இருப்பாங்களா யாராவது? தேவையா அது? எனவே கடமை, அதைத்தான் பகவத்கீதையில அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா நீ கர்ம யோகம் என்ற, கர்ம சந்நியாசம் என்ற, இந்த ரெண்டுல எதை நான் ஃபாலோ பண்றது தெளிவா சொல்லு. அப்போ கிருஷ்ணன் சொல்றாரு, என்னோடு ஐக்கியமானவர்கள், இறைவனை உணர்ந்து இறைவனோடு ஒன்றியவர்கள் பின்பற்றுவது நிஷ்காமியது கர்ம சந்நியாசம். இல்லறத்தில் சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் கர்மயோகம் தான் சிறந்த வாழ்க்கை நெறி. ஏன்னா இப்போ இந்த அறை ரெண்டும் போகாம இருக்கிறவங்க தான் இந்த திருவள்ளுவர் சொன்ன கருத்து. இப்போ சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்தாங்க, 18 திருத்தலங்கள், அதுக்கு மேலே சிலது இருக்கு. யாருக்கு என்ன சாப்பாடு போட வேண்டியிருக்குங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்ம சந்நியாசிகள், ஜீவ சமாதி அடையக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவர்கள், அடைந்தவர்கள். இவங்க கர்ம சந்நியாசிகள். அவ இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பக்குவத்தை நோக்கிய ஆன்மீக பயிற்சியாளர்களோ அல்லது வெறும் நம்பிக்கை மட்டுமே வைத்துக்கொண்டு குடும்பத்தில் சமூகத்தில் வாழ்கின்ற மக்களோ கர்ம யோகத்தை தான் பின்பற்றியாக வேண்டும். எனவே கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகமே உலகத்திற்கு தேவையானது அப்படின்னு சொல்லி அதுக்கு அருமையா உதாரணம் சொல்ற பாருங்க. இந்த 3 உலகங்கள், அதாவது சொல்லக்கூடிய கருத்து மேல் லோகம், பூலோகம், பாதாளம் சொல்லுவாங்க. இந்த 3 உலகங்களிலும் எனக்கென்று எந்த பொறுப்போ கடமையோ நான் அடைய வேண்டிய பேறுகளோ கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு சனமும் நான் இயங்கிக் கொண்டே இருக்கிறேன், கடமை செய்து கொண்டே இருக்கிறேன். அப்ப இறைவனே கடமை செய்கின்ற போது பக்தன் சும்மா இருக்கலாமா? மடத்தை சும்மா இருக்கலாமா? இறைவனே கடமை செய்கின்றான். இது பக்தி மார்க்கத்தில் இப்படியே எடுத்துக்கொண்டாலும் சரி, அறிவியல் பூர்வமாக டைனமிக் ஸ்டேட், ஸ்டாட்டிக் என்ற சுத்த வெளிதான் டைனமிக் ஸ்டேட் என்ற இயக்க நிலையாக இந்த பிரபஞ்சமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது எப்போ ஓய்வு? இதுக்கு கிடையாது, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அவ்வளவு ஏன் இந்த இருதயம், நுரையீரல் எப்போ ஓய்வு? ஓய்வு எடுத்தா செத்து போச்சான்னு அர்த்தம். அப்ப வாழ்கின்ற காலம் வரைக்கும் 24/7 × 365/0.25 சொல்றோமே, அது இந்த இருதயமும் நுரையீரலும் அல்லவா? அது போல இந்த உடலை வாழ வைப்பதற்காக இறைவனே நமக்குள் உயிராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறான். அதுக்கு ஓய்வு எங்க? இப்படி இருக்கிற போது கடவுள் பெயரால் சுதந்திரத்தனமாக உட்கார்ந்து வயிறை வளர்ப்பதோ அல்லது அறியாமையால் கடமை ஆற்றாமல் இருப்பதோ இந்த தண்டச்சோற்று வாழ்க்கை மனிதனுக்கென்று இயற்கை தந்த வாழ்க்கை அல்ல. அதனால் நீங்க வெறும் பக்தின்னு சொல்லி மட்டும் போனா பிரயோஜனம் இல்லை. இறைவனே கடமையாற்றி கொண்டிருக்கின்றான். ஏன் இந்த ஸ்லோகம் சொன்னாங்க? ஏனென்றால் இறைவன் தான் முன்மாதிரி. இறைவனை அடைவதற்கு இறைவனை பின்பற்றித்தான் வாழ்கின்றோம். அப்ப இறைவன் சும்மா இருந்தான்னு சொன்னா, இறைவன் சும்மா இருக்கான்ப்பா, நானும் சும்மா இருந்தா போதுன்னு விட்டுருவான். இந்த சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் என்னுடைய கடமையை நான் மறந்து விட்டால், அதனால் என்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு முன் உதாரணமாக
நானே எப்போதும் கடமையேற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று கீதை சொல்லுது. அதனால் இதை புரிந்து கொண்டு கர்ம யோகமாக வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். அதுதான் தெய்வத்தை வணங்குவதற்கும் தெய்வத்தை நம்புவதற்கும் அடையாளம். அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு வெறும் என்ன பக்தி? வேஷ பக்தின்னு அர்த்தம். அந்த ஆடம்பரமும் அந்த காஸ்டியூம் மக்கள் மத்தியில வேணா ஒரு மரியாதை பெருமை தேடி தருமே தவிர இறைவன் கணக்கில் ஒன்றும் கிடைக்காது. இதை ஒவ்வொரு கணமும் மறவாது வாழ்வதுதான் மிகப்பெரிய சவால். அதுதான் குருச்சேத்திரம். இந்த வாழ்க்கை ஒரு ஜிகாத் போராட்டம். இப்படி இறைவன் என்ற ஒரு கருத்தை நம்புவது மட்டும் அல்ல, அவரிடத்திலே சரண் அடைவது என்று சொன்னால் நம்முடைய மனம் என்ற இயக்கத்திலிருந்து அறிவு சார்ந்த இயக்கத்திற்கு திரும்புகிறோம் என்று அர்த்தம். மனம் அற்று அறிவாக மாறிவிட்டால் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அப்ப அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் கர்மயோகமாகத்தான் இருக்க முடியும். கர்மா என்பது மனம் சார்ந்தது, கர்ம யோகம் என்பது அறிவு சார்ந்தது. கர்மாவுக்குரிய பலன்கள் இன்பம் அல்லது துன்பம், கர்ம யோகத்திற்குரிய பலன்கள் இன்பம் மாத்திரமே, துன்பத்தின் சாயல் கூட கிடையாது. அதனால்தான் கர்ம யோகமே சிறந்த வாழ்க்கை முறை, கர்மா அல்ல. எனவே மனதின் ஆளுமையிலிருந்து அறிவின் ஆளுமைக்கு தரமாற்றம் பெற வேண்டும். அதைத்தான் 4 படித்தளங்களாக மாறி சொல்லுவாங்க. விலங்கினத்திலிருந்து மனிதனாக வந்தது முதல் படி. அந்த விலங்கின குணத்தை நீக்குவது மனிதனாக வாழ்வது 2வது படி. அன்பும் கருணையுமாக மனித நேயத்தோடு உயர்வது 3வது படி. இறை உணர்வை பெற்று தொண்டாற்றி வாழ்வது 4வது படி. அப்ப முதல் படியில் தொடங்கிய வாழ்க்கை அதிலே முடிந்து போனால் அது சாக்கடை வாழ்க்கை அல்லவா? உயர்ந்தால் தானே உயர்வு. முதல் படியிலே தொடங்கி முதல் படியில செத்து போனா அது சாக்கடை வாழ்க்கை அல்லவா? அது நாரத்தானே செய்யும். எப்படி சந்தனம் வீசும் மனம் வீசுமா என்ன அதுல? எனவே இதெல்லாம் மக்களுக்கு போதிக்க வேண்டிய கடமை. சமுதாய தொண்டின் முதல் கடமை எது? எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு தன்னுடைய மனசாட்சிக்கு முரண்படாமல் வாழ்வது, மனசாட்சிக்கு முரண்படாமல் வாழ்வது. அதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. ஏன்னா மனசாட்சிக்கு தெரியாம பொய் சொல்ல முடியாது என்பதை நாசுக்காக எஸ்கேப் ஆகிறாரு வள்ளுவர். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. அப்போ மனசாட்சிக்கு தெரியாம பொய் சொல்லிக்கலாமா? முடிஞ்சா சொல்லிக்கொண்டு போயிட்டார். ஆனா மனசாட்சி எப்போ தூங்கும்? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்தது இல்லையா? மனசாட்சி எப்போ தூங்கும்? ஏமாத்தி பொய் சொல்றதுக்கும் தவறு பயம் செய்வதற்கும். எனவே மனசாட்சி உறங்குவது இல்லை. அதனால் அந்த மனசாட்சிக்கு தேவ நீதிக்கு முரணாக செய்யாதே. செய்தால் அதுவே தான் உனக்கு தண்டனை தரும். பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். தீர்ப்புகள் எங்கிருந்தோ எழுதப்படுவது இல்லை, நமக்குள்ளே தீர்ப்புகள் எழுதப்படுகின்றன. வாழ்க்கை என்பது இந்த உடல் உள்ளதான், உடலுக்கு வெளியே ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல இந்த உடல் எவ்வளவு கன பரிமாணம் இருக்கும், அதுதான் வாழ்க்கை, அதுதான் முடிவு. எல்லாமே இதுக்குள்ளதான். தொல்காப்பியம் சொல்லும், இந்த 5 புலஞ்சிருக்க ஒரு புலன் சென்று பற்றும் பொறி, மற்ற 4 புலன் நின்று பற்றும் பொறி என்று தொல்காப்பியம் சொல்லும். அதை நின்று பற்றும் பொறி, சென்று பற்றும் பொறி. வாசனை மூக்குக்கு வந்தாதான் மூக்கு உணர முடியும். ஓசை செவிப்பறைக்கு வந்து மோதினாத்தான் சப்தம் கேட்க முடியும். ஸ்பரிசம் உரசினால்தான் உணர முடியும். சுவை வாயில உணவு வச்சா தான் தெரிய முடியும். ஆனால் கண்கள் அங்க தூரம் பார்த்து தெரியுதா, இங்கிருந்து அங்க போய் அங்க ஒன்று இருக்குன்னு இங்க வந்து சொல்லும். அப்ப சென்று பற்றும் பொறி கண்கள், நின்று பற்றும் பொறி மற்ற 4. அப்ப எல்லாம் இந்த உடம்புக்குள்ளதான் வாழ்க்கையே. உடம்புக்கு வெளியே எதுவுமே கிடையாது.
அதனால தான் என்ன சொல்லுது கீதை, வெரி சிம்பிள் லாஜிக். உனக்குள் ஒண்ணுமே கிடையாதுப்பா. என்ன இருக்கு உனக்குள்ள? 7 தாதுக்கள், 7 தாதுக்களாலான உறுப்புகள், அதுல ஒரு ஜீவாத்மா, அதுல நீயோ உன்னுடைய முன்னோர் செய்த கர்ம வினைகள், இவ்வளவுதான்ப்பா. இதுதான் நீ, இதுதான் வாழ்க்கை, இதுதான் எல்லாமே. என்னுடைய பதவி, செல்வாக்கு, பணம், சொத்து கணக்கு எல்லாம் வெளியே தான். உனக்குள்ள எதுவுமே கிடையாது, எல்லாம் வெளியே தான். ஆனா அத்தனையுடைய நகலை எடுத்துக்கொண்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பியை மூளையில சுமந்துக்கிட்டு இத்தனை அவஸ்தைப்படுறேன். அதனால் வெளியில உள்ளதை வெளியில வை, வெட்டிக்கு சுமக்காத. செத்தாரை போல திரி, இருந்தும் இல்லாமல் இரு. இவ்வளவுதான் பிரின்சிபல் பேசிக்கலா. அப்ப இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் புரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில்? இல்லாத மேடை ஒன்றில், எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் அவங்க போயிடுவாங்க. அவ்வளவுதான். எனவே இந்த பக்குவத்தை பெறுவதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு, துறவு, சந்நியாசம். அப்ப கடமையிலிருந்து விலகுவது அல்ல சந்நியாசம். கடமையிலிருந்து விலகுவது அல்ல சந்நியாசம். நான் செஞ்சேன், நான் தான் நினைக்கிறேமே, அதிலிருந்து விலகுவதுதான் சந்நியாசம். எனவே இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்பட நடத்துவதுதான் இறை உணர்வு, அறநெறி வாழ்க்கை. எனவே இதெல்லாம் நல்லபடியா அமையணும் வச்சுங்களேன். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம் யாருக்கு கிடைக்கும்? அது தகுந்த மாதிரி தகுதி இருந்தால் கிடைக்கும். இல்லைன்னா கள்ளி பூவில் முல்லை மனத்தை காண துடிக்கும் ஒரு பிள்ளை, காணல் நீரில் தாகம் தீர ஓடி திரியும் ஒரு பிள்ளை, உறவை மறந்து உரிமை மறந்து பிள்ளை போல ஒரு அன்னை. இந்த குடும்பம் எப்படி இருக்கும்? பைத்தியக்கார அம்மா, காணல் நீரை தேடுகின்ற ஒரு குழந்தை, கள்ளி பூவுல முல்லை மனத்தை தேடுகின்ற இன்னொரு குழந்தை. இந்த திருவாத்து குடும்பம் எப்படி இருக்கும்? இதுதான். அப்ப ஒழுக்கத்தின்படி, அறத்தின்படி வாழ்ந்தால் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம். இல்லை என்றால் அடுத்த பக்கம்தான். எனவே வெறுமனே தெய்வத்தை நம்புகிறேன், கோயிலுக்கு போறேன், சுத்துறேன், எல்லாம் பண்றேன், எல்லாம் பண்ணிட்டே இரு, ஆனா ஒரு புண்ணியம் கிடைக்காது. ஏன்னா இதுல எந்த கணக்கும் புண்ணிய கணக்கு போகாது. நீங்க எத்தனை சாமிக்கு எத்தனை படையில போடுறீங்களோ, எத்தனை மந்திரம் சொல்றீங்களோ, இதெல்லாம் எந்த புண்ணிய கணக்கும் போய் சேராது. இதெல்லாம் வெறும் டிராமா. எது கணக்கு போகும்? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்கு. செயலிலே விளைவாக ஒரே சிங்கிள் ரூல் தான். அந்த தெய்வீக நீதிமன்றத்தின் சட்ட புத்தகத்தின் ஒற்றை சரத்து, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அவ்வளவுதான். ஸோ இதை புரிந்து கொண்டு வாழ்வதுதான் இதற்கான விளக்கத்தை பெறுகின்ற இடம்தான் நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சன்னதி. எனவே அதை பயன் கொள்ள வேண்டும். அதாவது கோவில்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு சம்பிரதாய நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் அடிப்படை தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பக்தருடைய மனதை சுத்தப்படுத்தி அவர்களை தெய்வ நீதிக்கு இணைந்தபடி வாழ வைப்பதுதான் ஒரே அடிப்படை நோக்கம். சடங்குகள் வேற வேற இருக்கலாம், அதற்கான உட்பொருள் என்ன, எதுக்கு இதை செய்ய வைக்கிறாங்க, செய்யாட்ட என்ன என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தது என்று சொன்னால், அது கிடைக்கின்ற ஒரே விடை, ஒரே பதில் நம்மை பக்குவப்படுத்துவதற்காகத்தான். அப்ப இதை புரிந்து கொண்டு அதற்கான மன பக்குவத்தை பெறுவதற்குத்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அந்த பக்குவத்தை பெறுகின்ற வரைக்கும் நமக்கு உற்ற துணையாவது குருவின் கருணை, ஆலய வழிபாடு. இரண்டுமே ஆற்றல் களம்.
அந்த ஆற்றலுக்கெல்லாம் நமக்கு என்ன கொடுக்கும்? டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு மைண்டை வந்து கீழே இறக்கும். அப்ப மனம் அடங்குகின்ற போது அடக்கம் அமரர்கள் வைக்கும். மனம் அடங்கவில்லை என்றால் ஒன்றும் நடக்காது. எனவே இதெல்லாம் செய்துவிட்டு வெறும் கோயில போய் விழுந்தா மட்டும் போய் விழுகிறாங்க பாருங்க. கண்ணாசு ரொம்ப அழகா சொல்லுவார். பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் என்ன சொல்லுவீங்க? பஞ்சை போட்டு நெருப்பை மறைக்க முடியுமா? நல்லா பத்தி தெரியும். பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் நெஞ்சுக்கு நீதி ஒழித்து வாழ்வோம் நிச்சயம் மிருகமாடா. மனம் மேன்மையிலும் தன் வியர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமாடா. அதுதான் கர்மயோகம். ஸோ தொழில் செய்தே ஆகணும். சும்மா தின்னு தூங்குறதுக்கு நாம பிறக்கல. அதுக்கு 5 அறிவு போதும், 6 அறிவு எதுக்கு? எனவே மனிதனாக பிறந்தவருடைய வாழ்க்கை முறை என்பதே கடமை, அறம், கர்மயோகம். அந்த கர்ம யோகம் என்பதன் இறைநிலை மறக்காமல் விளைவுகளை கணித்து கொண்டு செயல்களை முறைப்படுத்தி கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியோடு வாழ்கின்ற ஒரு தவ வாழ்க்கைக்கு பெயர் தான் கர்மயோகம். அதனால் துன்பம் வரும்போது தெய்வத்தை பற்றிக்கொள். துன்பம் தீராது, மனம் சாந்தி அடையும். துன்பம் விலகிய பிறகு தர்மத்தை பற்றிக்கொள், சத்தியம் சாத்தியமாகும். தெய்வமேதான் தெய்வ நீதியாக வாழ்க்கை நெறியாக அமைந்துள்ளது. தர்மத்தை புறக்கணிப்பதும் தெய்வத்தை அவமதிப்பதும் ரெண்டும் ஒன்னேதான். தர்மத்தை புறக்கணிப்பதும் தெய்வத்தை அவமதிப்பதும் ரெண்டும் ஒன்னேதான். அப்ப தர்மத்தை புறக்கணித்து விட்டு நான் பக்தன்னு சொன்னா ஆண்டவன் ஏத்துக்குவானா? மக்கள் ஏத்துக்குவாங்க. அது நம்ம மாதிரி மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? தெரிய பெற்றவர்கள் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அறிவு தெளிவில்லாத மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களே தவிர சான்றோர்கள், சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே தர்மத்தை புறக்கணித்து விட்டு தெய்வத்தை ஆராதிப்பதால் நன்மை பெற முடியாது என்பது சரித்திரம் கண்ட உண்மை, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிகழ்ந்த உண்மை. இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. எங்க இருக்கிறான்? நமக்குள்ளாக ஜீவாத்மாவாக, அந்த ஜீவாத்மாவுக்கு உட்பொருளாக பரமாத்மாவாக, அதற்கும் உட்பொருளாக தெய்வமாக, சுத்த வெளியாக, இருப்பாக, ஒரு சிறு துகளாக. எனவே ஆலயம் என்றால் ஆன்ம லயம் என்ற அர்த்தம். ஜீவாத்மா நமக்குள்ள இருக்கு, பரமாத்மாவுடைய கூறு நமக்குள்ளேயே இருக்கு, தெய்வமாகிய சுத்த வெளியின் துகள் நமக்குள்ளேயே இருக்கு. அப்ப எங்கே லயமாக முடியும்? எல்லாம் இங்க விட்டுட்டு வெளியே கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு கையை தூக்கி கும்பிட்டுட்டு இருந்தா என்ன லயமாகும்? எனவே லயம் என்பது புறத்தே நிகழ்வது அல்ல, அகத்தே நிகழ்வது. தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி தான் தவம் என்று பேர். அது வெற்றி பெற்றவர்கள் என்ன சொல்றாங்க? உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? பதவியா, செல்வமா, சொத்து கணக்கா? இது வேணும். இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை. மோட்சத்துக்கு போகக்கூடிய ஒரே ஆத்மா இது போன்ற ஆத்மாக்கள் தான். வேற யாரும் மோட்சத்துக்கு போக முடியாதுங்க. எல்லாம் இங்கேயே பேய பிசாசு சுத்த வேண்டியதுதான். எனவே இந்த மனதை அறிந்து கொண்டு, அறிவை புரிந்து கொண்டு, பேரறிவை தெரிந்து கொண்டு ஜீவாத்மா பரமது லயமாகி தெய்வத்தோடு லயமாகி அந்த நிலையிலே தொண்டாற்றி நிறைவேறுவதுதான் வாழ்க்கை. எனவே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த ஆத்ம ரகசியம் பற்றிய தலைப்பை நிறைவு செய்கின்றோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும், செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு, மிகச்சிறப்பு. ஆன்மா என்ற ஆன்ம ரகசியம்
இந்த தலைப்புக்கு இன்று நிறைவு உரை தந்திருக்கிறீங்க. மிகச் சிறப்பையா தொண்டாற்றி என்பதும் காண்போம். இப்பொழுது நண்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவார்கள், உங்கள் கருத்துக்களை பரிமாற விரும்புவார்கள். இன்றைய சிந்தனையை மட்டுமல்ல, இந்த மொத்த 25 பாகங்களும் தொடராக இழந்த சிந்தனை உரைகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை, கேள்விகளை ஐயாவிடம் கேட்கலாம். கைகளை உயர்த்தி கேட்கலாம். இப்போ ஜனாரையா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா, சொல்லுங்க. ஆரம்பித்து வைக்கலாம் இன்னைக்கு. ஐயா சிறப்பான சிந்தனை அவரு. நீங்க சொன்ன ஒரு கருத்து இந்த நோய் வரும் வரையில் தான் அந்த ஆணவமும் அகங்காரமும் கோபமும் எல்லாமேன்றது மிக மிக உண்மையா லைஃப்ல. அது வரப்போகுதுன்னு தெரிஞ்சு மனுஷன் உணர்ந்தாலே எல்லாரும் நல்லவங்களா மாறிடுவாங்க. இந்த சுகமா இருக்கும் வரையில் தான் அந்த ஆணவம் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறதும் எல்லாமே அவங்களுக்கு அப்படியே போயிட்டுது. சிறப்பான கருத்து ஐயா. அது அடுத்து எனக்கு என்ன கேள்வி என்று சொல்லி சொன்னா, இப்ப இந்த சரி கோயில்களுக்கு போறோம், அது எங்களோட பழமையான பழக்கத்திலேயோ இல்லாட்டி இப்ப வடிவையா வேதாத்தியத்தை நீங்க சொல்றது உணர்ந்து கொண்டபடியா அந்த அருளாற்ற பருவ இந்த காந்த சக்தியை பெறுவதற்காண்டு மட்டுமோ இல்லாட்டி குடும்ப அங்கத்தவர்களுக்காண்டியோ நாங்க போயிடுறோம் கோயிலுக்கு. அங்க தர்ற பிரசாதத்துக்கைய சிலர் கருத்து சொல்றாங்க. அது எனக்கு கொஞ்சம் மேல கன்ஃபியூஷன் இருக்குது. சிலர் சொல்றாங்க இப்ப எல்லாம் இங்க கோயிலே காசை கொடுத்தா அவங்க பிரசாதத்தை வெளியில வைப்பாங்க, போற பக்தர்கள் எடுத்து கொண்டு போவாங்க. அது சரி. அந்த ஆக்களை என்ன சொல்லணும் என்று சொல்லிச்சுன்னா, அந்த சிலர் தங்களோட சில கர்மாக்களை தீர்க்கிறதுக்காண்டித்தான் அந்த 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 கோயில்ல போய் அன்னதானம் செய்யறது அதெல்லாம் குடிக்கணும்னு சொல்லியும், அதனை நாங்க வாங்கி சாப்பிடுறதாலே அந்த பாவத்துல எங்களுக்கும் பங்கு சேரும் என்றது ஒரு கருத்து. அதுக்குள்ள கேள்வி ஆஹ் அப்படியும் மேலே ஒரு பாவம் சேருமான்றது உண்டு. ரெண்டாவது சரி பாவம் சேருமா இருந்தா நாங்க இந்த சாப்பாடை நாங்கள் இப்ப ஓகே பாவம் சேர்ந்துரும் சொல்லி எடுக்காம விட்டுட்டா அதை தூக்கி நம்ம குப்பையில கொட்டுறாங்க எல்லாத்தையும். இப்ப சில நாடுகள்ல அங்க இளமக்கள் இருக்காங்க, அதை எடுத்துக்கொள்வாங்க. அங்க இந்த ஊர்ல எல்லாம் அது இந்தியன் சாப்பாடு ஸ்ரீலங்கன் சாப்பாடுன்னா அதை கொடுக்காம இல்லாத மெட்டாக்குக்கு சிலவுல அப்ப அவங்க காபேஜில போடுறாங்க. அப்ப அதுக்கு நாங்கள் அதுக்கு உடந்தையா இருக்கிறோமான்ற ஒரு கருத்து வந்துரும். சில வேளை நாங்க அதை எடுத்து சாப்பிடறதாலே எல்லா கர்மா சேர்ந்துடும். இதை பற்றி உங்களோட கருத்து எனக்கு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. வாழ்க வளம். வாழ்கமுடன். அதாவது காஞ்சி பெயருடைய தெய்வத்தின் குரல் முதல் பாகத்துல ஏன் இந்த வழிபாட்டு முறையில பொங்கல் வந்தது அப்படின்னா, கோவில் நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் திருவிழாக்கள்ல தான் அந்த நாட்டிய நிகழ்ச்சி எல்லாம் இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது, எல்லாம் குத்துப்பாடு வந்துட்டாங்க. சில காலத்துக்கு முன்பு ஒரு 70-80 எல்லாம் பார்க்குற போது பக்தி சொற்பொழிவு நடத்துவாங்க. இப்போ ராமாயணம், கந்த புராணம், மகாபாரதம் போன்ற உபனிஷத்துகள் எல்லாமே நாட்டிய நிகழ்ச்சிகளாக நடத்தி காட்டுவாங்க. இப்படி ஓரளவுக்காவது தர்மத்தை மக்கள் மத்தியில அறிமுகப்படுத்துவாங்க. அப்படி இருந்தது ஒரு காலகட்டத்துல. இதெல்லாம் ஏன் ஏற்படுத்தினாங்கன்றதை பத்தி பெரியவா சொல்றாருங்க. வயசானவங்க எப்படியும் கோயிலுக்கு வந்துருவாங்க, வேற போக்கிடம் இல்லை, அவங்க வேலை இருக்காது, கோயிலுக்கு வந்துருவாங்க. இந்த இளைஞர்களை கோயிலுக்கு வர வைப்பது எப்படி? அதுக்காகத்தான் இந்த நடன நிகழ்ச்சிகள் எல்லாம். ஸோ அந்த காலத்துல வேற பொழுதுபோக்கு கிடையாது இல்லை. அப்ப நடனத்தை பார்ப்பதாக வந்தாலும் கோயிலுக்கு வர்றான், கும்பிட்டுறான். குழந்தைகளை வர வைப்பது எப்படி? சக்கரை பொங்கல் கொடுத்தா குழந்தைங்க வருவாங்க, இனிப்பு குழந்தைகளுக்கு பிடிக்கும். அப்போ நிவேத்தியம் என்ற வகையில சக்கரை பொங்கலை குழந்தைகளுக்காக ஏற்படுத்தினாங்க. இப்படித்தான் வழிபாட்டு முறை துவக்கப்பட்டது. இல்ல அன்னதானம் கிடையாது. பிறகு வந்ததுதான் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம். சரி, அன்னதானம் என்பது யாருக்கு என்று சொன்னால் பசியோடு இருப்பவர்களுக்கு தான் அன்னதானம். தானம் என்றால இல்லாதவர்களுக்கு தருவதற்கு பேர் தான் தானம்.
இருப்பவங்களே சேர்ந்து சாப்பிட்டா அதுக்கு கெட் டுகெதர்னு பேரு. அதுக்கு கெட் டுகெதர்னு பேரு, அன்னதானம் பேர் கிடையாது. அப்போ இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னதானம் என்பது பொருளற்றது. சரி, இப்போ இந்த அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்குறாங்க, சில பேர் செஞ்சு கொண்டு வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. அப்படின்ற போது நீங்க சொன்னது போல எதிர்பார்ப்பை முன்வைத்து தான் செய்யறாங்க. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதிவு அல்லாமல் வேறொன்றும் அறியான் பராபரம் என்பது பூசாரிக்கே கிடையாது. பக்தனுக்கு எப்படி வரும்? அப்போ எதிர்பார்ப்புகள் தான். அப்போ இது தடைப்படுகிறது என்று சொன்னா அங்க ஒரு கர்மா நிக்குது இடையில. ஒரு நல்ல தொழில் அமையல, நல்ல வாழ்க்கை துணை அமையல, ஒரு நல்ல குழந்தைகள் அமையல, ஒரு தொழில் அமையலன்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு தீய கர்மா அங்கே குறுக்க நிக்குது. இப்ப அதை நீக்குவதற்கு பல பேருடைய ஆசீர்வாதத்தை வேண்டுவதற்காக வந்து பிரசாதம் கொண்டு வர்றேன், நாளைக்கு இது பண்றேன், அது பண்றேன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அந்த அபிஷேகத்தை பிரசாதத்தை வந்து வர பக்தர் கொடுக்குறாங்க. அப்போ இது கொடுக்கப்பட்டது ஒரு நோக்கத்தை எதிர்பார்த்து. அதனால இந்த பிரசாதத்தில் பக்தி மட்டுமல்ல, பக்தனின் பாவமும் கலந்திருக்கிறது. பக்தி மட்டுமல்ல, பக்தனின் பாவமும் கலந்திருக்கிறது. அதனால நம்ம உண்ணக்கூடிய ஒரு பருக்கை கூட நம்முடைய உழைப்பால் இருக்கணும். அதுதான் இறைவன் நமக்கு வகுத்த வாழ்க்கை. அது என்ன பேருன்னு வச்சுக்கிட்டோம். என் உழைப்பால் மட்டுமே நான் சாப்பிடுவேன், அடுத்தவங்ககிட்ட நான் வாங்கிக்க மாட்டேன். இது பேசிக் பிரின்சிபிள், அடிப்படை. இது என்னுடைய வயிற்றுக்காக இன்னொருத்தர் கொடுக்க கூடாது. அது வயதுகம், நோய்வாய்ப்பட்டு அது வேற கணக்கு. ஆனா ஆரோக்கியமாக நான் நலமாக இருக்கின்ற வரைக்கும் நான் உழைத்துத்தான் என் உணவை எடுத்துக்கொள்வேன். அதான் சரியான தெய்வ நீதி. சரிங்களா ஐயா? ஆமா ஐயா, சிறப்பு சிறப்பு. மனதுல இந்த சந்தேக நடுகவே இருந்து வந்தது. இப்ப உங்களோட புத்திமதியாலே அது கொஞ்சம் நிவர்த்தியா இருக்குன்னு நம்புறேன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து தேவி ஜான்சி ராணி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான ஆழமான சிந்தனைங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு இதுல ஒரு கேள்விங்க ஐயா. நீங்க வந்து நம்ம உடலை சொல்லும்போது உடல்ல வந்து இருக்கக்கூடியது ஆன்மா, கருமையம். உடல்ல வந்து இந்த உணவு 7 தாதுக்களாக பிரிகிற செயல் தான் நடைபெறுது, மற்றதெல்லாம் வெளியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஐயா. அப்ப நம்முடைய எண்ணம் வந்து நம்ம மனதுல இருந்து நம்மளுடைய கருமையத்தினுடைய வெளிப்பாடு தானங்க ஐயா எண்ணமாக. அப்பா எண்ணமும் கூட நம்ம உடலினுடைய ஒரு அங்கம் தானங்க ஐயா. ஆமா, ஏன்னா பதிவுகளின் பிரதிபலிப்பு தான் மனம். மனதின் விரிவு மூளை செயல்கள் மோதுகின்ற போது எண்ணம், இது நம்முடைய உள்ள இருக்கக்கூடியதுதான். அப்ப அந்த எண்ணத்தோட தொடர்புடைய சொல் செயலும் கூட நம்மளுடைய உடலில் வெளிப்பாடு தான், ஜீவகாந்தத்தோட வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமாங்க ஐயா? இல்ல, அதை செயல்படுத்துகின்ற போது நம்ம ஒரு வெளிப்பாடு செய்தாலும், இப்ப பேசுவது யார் பேசுறோம், உதட்டிலிருந்து வார்த்தைகள் வெளியே போகுது இல்லைங்களா? ஒரு செயல் செய்யறோம், நம்ம கைகள் கால்களை கொண்டு ஒரு செயல் செய்யறோம், ஒரு பொருள் உருவாக்குது. ஆனா அந்த செயல் செய்கின்ற கை வரைக்கும் உள்ளதான் நம்முடைய உடல். அதுக்கு மேல ஒரு கருவியை பயன்படுத்தினாலோ அல்லது ஒரு பொருள் உற்பத்தி செய்தால் நமக்கு வெளியே தானே இருக்கு, வெளியில இருக்கு. ஸோ எல்லாமே இந்த உடலுக்குள்ளதான் எல்லா டிராமா நடக்குதுமா, வெளியே எதுவுமே கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் அந்த இன்வர்ட் டிராவல் ஈஸியா இருக்கும். வெளியே சுத்தாம மனசு வந்து நான் என்பது இந்த உடம்பும் உயிரும் மனமும் அறிவும் தான். அப்ப இதற்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இதை மெயின்டைன் பண்ணிக்கணும் உடம்ப. அதே போல இந்த உடலுக்குள் 5 புலன் சுகம் இருக்கு, அதையும் மறுக்கிறதுக்கு இல்லை, அது இல்லாம வாழ்க்கை இல்லை. அதே போல அறிவின் மேன்மைக்கு என்ன செய்யணும் என்று சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பர்ஃபெக்ஷன், இந்த 3 மட்டுமே வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு விட்டால் இதுல வேற தேவையில்லாத உள்ளே வர முடியாதுங்கம்மா. சரிங்க, அதுதான் வந்து இறைநிலை அடைவதற்கான மார்க்கமாக
அருள் ஆமா தந்தை கொடுக்குறாங்க. ஆமா இப்போ தன்னை அறிதல்ன்றதும் இறைநிலை உணர்தல்ன்றதும் ஒரே பொருள் ரெண்டும் தானங்கய்யா? ஒன்னேதான். அப்ப தன்னை அறிதல்ன்றது நான் ஒரு ஆன்மாவினுடைய ஒரு இந்த இறைநிலையோட ஒரு துகளா இருக்கிறேன்னா, மத்த எல்லாமே அதே மாதிரியான ஒரு துகள்னா, என்கிட்ட வந்து ஆஹ் நான் பாரபட்சம் இல்லாம நான் செயலாற்றினால் அது வந்து தன்னை அறிதல். ஆமா அதுக்கு அதுல பேர் நான் தான் வந்து இறை எல்லை உணர்வு. கட்டி எல்லை கட்டி நான் என்னுடைய உறவுகளோ இல்லாட்டி என்னுடையது அப்படின்ட்டு போயிட்டா அங்க நான் வந்து எனக்கு இறை தன்னை அறிந்த நிலையை நான் இன்னும் அடையலைன்னு அர்த்தம். அப்படிதானங்கய்யா? ஆமா நிச்சயமாக. ஏன்னா அது எல்லை கட்டிய நிலையில பாசமாக இருக்கும். அன்பு ஆமாங்கய்யா. என்பது எல்லை இல்லாதது. அதனால சரிங்க. தன்னை போல எல்லோரும் நினைக்கக்கூடிய பக்குவம் அன்பு. நானும் என் ஆமாங்க. குழந்தைகள், என் குடும்பம், என் சொந்த சுற்றம் அப்படின்னா இதுக்கு பேர் பாசம், அன்பு இல்லை. சரிங்கய்யா. எல்லைக்குள் அப்ப அடங்கினால் பாசம், எல்லை இல்லாதது அன்பு. இப்ப கர்மயோகத்துல வந்து நான் தான் குடும்பம் மாறி சுற்றம் சமூகம்னு வெளியே ம் வந்து செயலாற்றினாதான் நான் தன்னை அறிந்து கொள்றதுக்கான முயற்சி அது. ஆமா. ஏன்னா நீங்க எதையும் புறக்கணிக்க முடியாது, கூடாது, இல்லைங்களா? ஆமாங்கய்யா. அப்போ ஏன்னா சமுதாய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, இல்லைங்களா? நான் ஆமா. மையம், ஆமா. குடும்பம் முதல் வட்டம், என்னுடைய உடன்பிறப்புகள் அடுத்த வட்டம், என்னுடைய உறவு நட்பு அடுத்த வட்டம், அதுல நெருங்கிய உறவு, நெருங்கிய நட்பு, இப்படி எல்லாம் பிரிச்சு அப்படியே போகும், வட்டங்கள் பிரிஞ்சு போகுது. ஆனா ஆமாங்கய்யா. இத்தனை வட்டங்களுக்கு ஆணி வந்து நான் தானே. நான் செத்து போயிட்டா நான் தான். எனக்கு என்ன கணக்கு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. எதுவும் இல்ல. அதனால தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலக என்ற ஐவகை கடமைகளை ஆற்றுகின்ற போதும் ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார் அப்படின்னு சரி. தெளிவான ஈக்குவேஷன் கொடுத்திருக்காரு மகரிஷி. ஆமாங்கய்யா. ம் அதுலதாங்க ஐயா கொஞ்சம் இடர்பாடு. நம்ம வந்து சரி அந்த குடும்பத்தோடைய கடமைகளை நிறைவு செய்துட்டு நம்ம வெளியே வந்து சமுதாயத்து கடமையாற்ற முற்படும் போதும் கூட குடும்ப ம் உறவுகள் மத்தியில நமக்கு வந்து முழு அனுமதி கிடைக்கிறது இல்ல. அவங்ககிட்ட வந்து ஒரு எதிர்மறையான அது வெளிப்படையா சொல்லாட்டியும் கூட அவங்களுடைய எண்ணத்தை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துலதான் நமக்கு வந்து ஒரு பின்னடைவு. அது வந்து நம்ம போறது சரியா இல்லாட்டி இவங்க மனம் வந்து வருந்துறம் போது நம்ம வெளியே போனா நம்ம அவங்களுடைய அலைச்சூழல் நமக்கு வந்து ஒரு பதிவாயிருமா அப்படின்றதுல ஒரு ஆசிலேஷன் இருக்குங்க ஐயா. இல்லம்மா, இதுல வந்து இப்போ ஆண்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. என்னதான் நம்ம வந்து இல்ல. சமத்துவம் பேசினாலும் ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா ஆண்கள் நினைச்சது செய்யக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க, பெண்கள் சார்ந்துதான் இருக்கிறாங்க, தியேட்டர் தான் போகணும் ஆமாங்க. அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால இப்போ ஆண்கள் சர்வீஸ் போறதா இருந்தா பிரச்சனையில சொல்லிட்டு போயிடுவாங்க. பெண்கள் ஆமாங்க. போகும்போது பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு. அப்போ ஆமாங்கய்யா. அவங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து விட்டு அப்புறம் போனோம்னா கொஞ்சம் முகம் சுழிச்சாலும் கூட அப்புறம் எல்லாம் செஞ்சுட்டாங்கல்ல, சரி போயிட்டு வரட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ரெண்டாவது, வரும். இதுல நம்ம வந்து நல்ல தேர்ச்சி பெற பெற குடும்பத்துல வந்து நல்லாவே நடக்கும். சரிங்கய்யா. அதே போல சில பிரச்சனை வரும்போது நீங்க சொல்லக்கூடிய தீர்வு பொருத்தமா இருக்கும். இது என்ன சரிங்கய்யா. செய்யும் அப்படின்னா, ஓ இவங்க ஏதோ போறாங்க, சொன்னா கரெக்டா இருக்குது, அப்போ தவம் செய்வதில் மன்றத்துக்கு போது என்னவோ நன்மை இருக்கு அப்படின்றது அவங்க மூளையில லேசா பொறித்தட்டும். சரிங்கய்யா. அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்களுக்கு கூட வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருக்கு. ஓகேங்கய்யா. அப்படித்தான் நம்ம வந்து ஃபேமிலி மேனேஜ் பண்ண முடியுமா? அப்படிதாங்க ஐயா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 80+ பேரண்ட்ஸ் இருக்காங்க. நான் எல்லாமே ம் செஞ்சு வச்சுட்டு நான் போனா கூட இன்னைக்கு ம் மன்றத்துக்கு போகணுமா, இன்னைக்கு போகணுமா அப்படின்னு அந்த கேள்வியே எனக்கு வந்து நம்ம போறது அந்த வந்து இவங்க அனுமதிக்கிற. அந்த கேள்வி வரும்போது நீங்க என்ன சரிங்கய்யா. சொல்லணும்னா, நம்ம எப்படி நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும்னு நினைக்கிறோமில்ல, அதே ஆஹ் மாதிரி இது வந்து நம்ம அங்க போய் உட்கார்ந்து தவம் பண்ணும்போது நாம நம்ம உடம்பு, நம்ம குடும்பம், நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றது நம்ம நினைக்கிறோம். அப்ப 1/2 மணி நேரம் உம் தொடர்ந்து நினைக்கிற போது நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கும். அதுக்காகத்தான் நான் போனேன். இது உம் எனக்காக ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க கொஞ்சம் முதல்ல அப்படியே சரிங்கய்யா. கொஞ்சம் உரசுவாங்க. அப்புறம் ஏத்துக்குவாங்க. ஓகேங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்து ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். சிறப்பான பேச்சு வழக்கம் போல. இந்த பொங்கலுக்கு உண்டான விளக்கம் ரொம்ப சிறப்பு. அது அனைத்து தரப்பினரையும்
எப்படி வழிபாட்டுக்கு இழுக்கிறதுன்றதுக்காக உள்ள இன்கிரீடியன்ஸை ரொம்ப சிறப்பாக விளக்கம் கொடுத்தீங்க. அந்த 10ம் பறந்து போகும்ன்றதுக்கு நீங்க வள்ளுவரை துணைக்கு கூப்பிட்டுட்டீங்க. அறத்துப்பால்ல இருந்து 5 உடைமை, பொறுத்துப்பால்ல இருந்து 5 உடைமை. அந்த அது சரி. இல்ல அது பொருத்தமா இருக்கு, அதுவும் பொருத்தமா தான் இருக்கு. ஆனா உண்மையிலே இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆமா இருக்கு ஐயா. பசி வந்திட அது என்ன சொல்லுங்க? அது வந்து ஔவையாருடைய பாடல். அது 10ம் பறந்து போகும்ன்றது பழமொழியா சொல்றோம். அது வந்து இந்த மூதுரைன்ற நூல்ல அது வருது. அது சரி. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10ம் பசி வந்திட பறந்து போகும். இது அவ்வை பாட்டி சொன்னது. நீங்க சொன்னது வள்ளுவரையும் சேர்த்தீங்க. அதுவும் பொருத்தமா தான் இருக்கு. அதுல பாதி வந்து இதுல வந்துருது. அறிவு இதுல வந்துருது, அறிவுடைமை வந்துருது, தானம் அதுவும் வந்துருது, காமுறுதல், தாளாண்மை தான் ஆள்வினை உடைமை, எல்லாமே வந்துருது. ஒரு 5 வந்து மேட்ச் ஆகுது. பட் இருந்தாலும் அது அழகா இருந்தது கேட்கறதுக்கு. உடைமைகள்ல 10 சொல்லியிருக்காரு வள்ளுவர். அறத்துப்பால்ல ஒரு 5 உடைமை, பொருட்பால்ல 5 உடைமை. அறத்துப்பால்லையும் பாத்தீங்கன்னா 4 இல்லறவியல் வரும், ஒரு துறவரையல்ல 1 தான் வரும், அருளுடைமை. இப்படி 10 உடைமை. அதுவும் சிறப்பான ஒரு விளக்கமா இருக்கு. 10ம் பறந்து போகும். நான் இந்த ஆங்கிள் நான் திங்க் பண்ணல. நீங்க ஔவையார் பாட்டுக்கு வள்ளுவர் பாணியில அழகா சொல்லிட்டீங்க. அது என்ஜாய் பண்ண நானே. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வேறு ஏதாவது கேள்விகள், யாராவது அல்லது கருத்துக்கள்? சிறப்பையா. நாங்கள் இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். 2வது தொடர் ஆன்மா தொடரும் முடிவுக்கு வருகின்றது. மிகச்சிறப்பையா. நாங்கள் அடுத்த தொடர் சந்திப்போம் ஐயா. மிகச்சிறப்பையா, நன்றிகள். இதுவரை நேரமும் ஆன்மா என்ற இந்த தொடர் சிந்தனை உரையை நமக்கு சிறப்பாக வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் கனடா ஸ்கையோக மன்றத்தின் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு